ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ட்ரிக்கி நிஷா அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். போன வீடியோஸில் எல்லாமே நம்ம பீச் ஒர்க்கு பார்த்தோம். சூப்பராக எல்லாருமே போட்டிருந்தீங்க. சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீட் பீடு அது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டோம் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூப்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரி கிளாஸுக்கு 6 கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 4 ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எல்லாமே ஜம்கி சம்மந்தப்பட்டதாக வர்றதுனால 4த்தையும் ஒன்றா கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கு. வாங்க நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 24வது ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஜம்கி ஆர் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு இன்னொரு பேர் சீக்வன்ஸு. ஜம்கி ஓவர்லேப்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்கி வித் சுகர் பீடு. அதாவது ஜம்கியோட ஆல்ரெடி நம்ம சுகர் பீட் போட்டிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருப்போம் சுகர் பீடு. அதை ஆட் பண்ணி இங்கே போடுறதுனால அதுக்கு அந்த பேர். அடுத்தது ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் நம்ம நார்மலாக போடுற மாதிரி இருக்காது. அது நம்ம கொஞ்சம் கம் வச்சு அதை ஒட்டிட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டோன் செயின்னு. இது ஒவ்வொரு வாரமும் நம்ம கொஞ்சம் போன வாரம் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் 4 ஸ்டிச்சஸ்ன்றதுனால அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அது அது எதுக்குள்ளே விட்டு எப்படி லாக் போடுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க எண் நாட்டு உங்களுக்கு சரியாக வரல, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் எண் நாட்டு எப்படி போடணுன்றதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னா ஒரு ஸ்டிச்சஸில் எண் நாட்டுன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸ் நமக்கு வேஸ்ட்டு தான் போடுறது. அதனால அதை திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை எண் நாட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்ஸில் எண் நாட்டுக்காகவே ஒரு வீடியோ நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ வாங்க நம்ம ட்ரைனர் எப்படி போடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த கிளாஸில் நாம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு அண்டு ஸ்டோன் செயின் ஒர்க்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சீக்வன்ஸ் ஒர்க் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன்ஸ் செயின் அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த செயினை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம கம் வச்சு இதை ஒட்டிக்கலாம். ஒரு லைன் சின்னதாக இப்படி போட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயினை நம்ம எந்த மாதிரி டிசைன்லேயே நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த கம்மோட நல்லா இது அட்டாச் ஆனதுக்கப்புறமேட்டு இதுக்கு இடையில நம்ம ஜிக்ஸாக்காக ஸ்டிச் போடுவோம். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் காயட்டும். அது வரையும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம சீக்வன்ஸுன்னு சொன்னது என்னென்னா, இந்த சம்கியை தான் நம்ம இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ அகெயின் நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டில் சம்கியை லோட் பண்ணி நீடில் சேம் நம்ம எப்படி சுகர் பீடு 2 mm இதெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த லைன்ஸு சீக்வன்ஸ் ஒர்க்கு சம்கி யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இந்த சம்கி நம்ம எப்படி சுகர் பீடு மற்ற எல்லாம் இந்த 2 mm 4 mmலாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். இப்படி நீங்கள் போட போட அந்த செயின் அந்த என்ன சொல்கிறது சம்கி இருக்குல்ல, அது ஒன்று மேலே ஒன்று அதுவாகவே போய் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த சம்கி பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இதை அகைன் நீங்கள் இப்படி தள்ளினீங்கனாலும் இந்த சைடு திரும்பிக்கும், இப்படி தள்ளினீங்கன்னா இந்த சைடு திரும்பிக்கும். ஸோ இதுதான், மற்ற ஒன்றும் கிடையாது. இதுலேயுமே சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே நம்ம எண்டு நாட் போட போகிறோம். ஸோ உள்ளேருந்து லென்த்தாக எடுத்துகிட்டு அகெயின் பக்கத்தில் த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து அந்த த்ரெட்டில் விட்டு மறுபடியும் கீழே இருந்து மேலே இருக்க த்ரெட்டை உள்ளே இழுத்துட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். ஸோ அகெயின் இதை கீழே ஷேக் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா அது உள்ளே போயிடும். இது சீக்வன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓவர்லேப் சம்கி ஓவர்லேப்டு அப்படின்றது. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறது சம்கியில். இது ஓவர்லேப் அப்படின்னா சம்கியோட இன்சைடு அண்ட் அவுட் சைடு 2 சைடுமே
செயின் ஸ்டிச்சு வரும். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நம்ம நீடிலில் உள்ளே விட்டு தான் நீடிலில் இப்படி உள்ளே எடுத்து தான் போட்டு செயின் ஸ்டிச்சு போடுவோம். ஆனால் இந்த ஓவர்லேப்பில் அப்படி பண்ணக்கூடாது. இந்த சம்கியை அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட்டை சம்கியோட சென்டர் பாயிண்டில் வச்சு எடுத்து ஒரு நாட், தெரியுதா? அகெயின் சம்கியோட அவுட் சைடில் வச்சு எடுத்து ஒரு நாட். இப்போ இந்த சம்கி போத் சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று சொல்லி காட்டுறேன். ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை எடுத்து அதோட இன்சைடில் விட்டு ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் அதோட அவுட் சைடில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச், அவ்வளோதான். இதுதான் வந்து சம்கி ஓவர்லேப்பு. நம்ம எண்ணாட் போடலாம். ஒவ்வொரு இதுலேயும் நான் ஏன் எண்ணாட் சொல்கிறேன்னா, ஒரு ஆரி ப்ளவுஸ்க்கு வந்து இம்பார்ட்டனே வந்து பார்த்திங்கன்னா எண்ணாட்டு தான். ஸோ இந்த எண்ணாட்டில் வந்து ஏதாவது நாட் கரெக்டாக போடலை, இல்லை நாட் வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த ப்ளவுஸே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி லாங்காக த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு பக்கத்துலே அகெயின் உள்ளேருந்து மறுபடியும் த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள வந்து இப்படி உள்ளே தள்ளணும், அவ்வளோதான். அகெயின் கீழே அதை நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்கி வித்து சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நீடிலில் இந்த மாதிரி சம்கி அண்டு சுகர் பீடை லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் அதே மாதிரி செயின் ஸ்டிச் தான். ஸோ அகெயின் இன்னொரு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸை உள்ளே இறக்கி ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் ஒரு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸை உள்ளே இறக்கி ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் சுகர் பீட் அண்ட் சம்கி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஓவர்லோடி சுகர் பீட் வித்து சம்கி வச்சு போட போகிறோம். நெக்ஸ்ட் முடிஞ்சு. ஸோ அகெயின் எண்ணாட் போட போகிறேன். ஸோ லென்த்தாக வெளியில் இழுத்துட்டு ஸோ அகெயின் பக்கத்துலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள இந்த உள்ளே இழுத்து எடுப்போம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டினோம் பார்த்திங்களா ஒரு செயின் ஸ்டோனு. ஸோ அதை கம்மு மட்டும் போட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த கம்முலேருந்து சம்டைம்ஸ் அதை ரிமூவ் ஆகி வெளியில் வர சான்ஸ் இருக்கனால அதை வந்து டைப் பண்ணுற மாதிரி நம்ம மிஷின் த்ரெட்டில் ஜிக்ஸாக்காக, அதாவது இந்த சைடு ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடுமே வந்து இந்த த்ரெட்டை வச்சு நம்ம எப்போ லாக் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த செயினோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அதோட கார்னர்லேயே அகெயின் ஒரு இது, அடுத்து அந்த செயினை அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து இந்த செயினோட எண்டில் அகெயின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே போய் எடுத்து அது பக்கத்துலேயே மறுபடியும் அதோட ஆப்போசிட் ஒரு நிமிஷம் அதோட ஆப்போசிட், அதாவது இந்த சைடும் அந்த சைடும் பார் ஷேப் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எடுத்து இதோட பக்கத்துலேயே நான் அதை லாக் போடுறேன். அகெயின் ஆப்போசிட்டில் போய் இப்போ நான் இங்கே செயின் ஒட்டும் போது கொஞ்சம் நெருக்கமாக ஒட்டிட்டேன். ஸோ நீங்கள் ஒட்டுறப்போ கொஞ்சம் கேப் லைட்டாக கேப் விட்டுட்டுன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து ஈஸியாக ஆப்போசிட்டில் போகிறப்போ ஈஸியாக போயிட்டு வரும். கொஞ்சம் டைட் வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் இப்போ வைக்கிறப்போ அது கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க, ஓகேவா? இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 2 நாட் போட போகிறோம். ஓகே, நம்ம இப்போ போட்டோம்ல இந்த சீக்வன்ஸு, இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். நீங்கள் அதை போட தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதையுமே நீங்கள் வந்து சம் பூட்டாஸு ஒரு நெக்கில் வந்து லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரைனர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஸ்டோன் சித்திரை எந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க,
அப்புறம் சுகர் சீக்வன்ஸும் சேர்த்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன் அப்படின்னா இது வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு எங்கே ஆரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு சிலதை உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.